둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. ஹாய் எல்லாருமே சிலப்பராக இருக்கீங்க சார் அங்கே லவ் யூ. இப்போ எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஓகே தான், இருந்தாலும் வாய்ஸ் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரிட் வித் ஸ்கூல் ஹெச்எம்மோட சீசன் 2 பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ அப்படியே ஸ்கூட்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை சல்லுன்னு ஓட்டிகிட்டு போகிறீங்க. எங்கள் வாட்ச்மேனை வந்து கேட் க்ளோஸ் பண்ண போகிறா, அதுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க. அப்பா அப்பா டைம் என்னன்னு பார்க்குறீங்க 9. அப்பா கரெக்டாக 9 மணிக்குள்ளே வந்துட்டப்பா. நீங்கள் அப்படியே ஸ்கூட்டியை தள்ளிட்டு போகிறீங்க. டக்குன்னு வந்து உங்கள் ஸ்கூட்டி மேலே யாரோ கையை வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் கிம் தயாங். இவர் என்னங்க பண்ணுறாரு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்றைக்குமே லேட்டாக இல்லை சார், கரெக்டாக 9 மணிக்கு வந்துட்டேன். நான் என்ன டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? என்ன டைம்? 8:40க்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கணும். ஆனால் சார் ஸ்கூலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப தூரம், அதில் வேறு நடுவில் வேறு டிராஃபிக்கு. ரீசன் சொல்லாதீங்க. இந்த மாதிரி ரீசன் எத்தனை வாட்டி நான் கேட்குறது? சார் இந்த ஒரு வாட்டி தான். சாரி சார், அடுத்த வாட்டி சீக்கிரம் வந்துடுறேன். இந்த மாதிரி 100 டைம் சொல்லிட்டீங்க. சாரி சார். இதுக்கு மேலே நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேங்க. சஸ்பெண்டு? போங்க. ஐயோ நல்ல நேரம், காலையிலே இந்த மனுஷங்கிட்ட திட்டு வேறு. ஸோ இன்றைக்கி நாள் எப்படி ஓட போதோ தெரியலையே அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஸ்கூட்டி எப்படி தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும் உங்கள் கிளாஸ்க்கு. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. வேணும், அது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு தான். என்னடி, என்ன விஷயம்? என்ன இன்றைக்குமே லேட்டு போல்? ஆமாம், என்ன பண்ணுறது, இன்றைக்கி தான் சீக்கிரமாக எழுந்து கிளம்பலான்னு பார்த்தா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். சரி சார் என்ன சொன்னார்? நல்லா கண்டபடி திட்டினார். ஏன் உடனே திட்ட சொல்லணுமா? இல்லை கேட்டேன். ஸோ கடவுளே, ஏய் சீக்கிரமாக அந்த சாரை கல்யாணம் பண்ணி தொலைடி. ஏன் நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ண சொல்கிற? பின்ன என்ன, நீ கல்யாணம் பண்ணி எங்கேயோ கூப்பிட்டு போயிடுவ, அப்புறம் நான் ஸ்கூலில் ஜாலியாக இருக்கலாம்ல. அப்படி சொல்லி மறைக்கிறேன். என்ன மறைக்கிறோம்? நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ இதை எப்போ பார்த்தாலும் தயாங்க சார் பின்னாடி சுற்றிட்டு இருப்பே. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி தொலை அப்படி சொல்லி நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஆமாம் இல்லை, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், அவருக்கும் வயசாகிட்டே போகுது. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு 28ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் நினச்சிட்டே இருக்கா. கிளாஸ் டைம் ஆகுது வந்து தொலை. அதை வந்துட்டு அப்படி சொல்லி கொடுக்குறோன்னு உங்கள் ஃப்ரெண்டு வரான். நீங்கள் ஒரு வழியாக வந்து உங்கள் கிளாஸ் போயிட்டீங்க, அவள் வந்து அவளோட கிளாஸ் போயிட்டா. நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்களா? குட் மார்னிங் மேம் அப்படின்றாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அப்படியே லெசன் எடுக்கலான்னு போகிறீங்க. அப்படியே தயாங் சார் வந்து அப்படி டக்குன்னு என்ட்ரு ஆகாரு. குட் மார்னிங் சார். பசங்க எல்லாரும் எழுந்து குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. குட் மார்னிங், உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை என்ன பண்ணுறேன்னா ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துட்டு நடத்துங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, இருந்தாலும் நல்லாவே நடத்துகிறீங்க. அந்த மனுஷன் அப்புறமா ஓகே நல்லா தான் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ நான் நடத்துகிற டைம் மட்டும் எப்படி கரெக்டாக வரான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் என்னையே குறி வச்சு பண்ணுறாரே அப்படி சொல்லி இருந்துட்டுருக்கு. ஏன்னா யார் கிளாஸ் பக்கமாக அவ்வளோ போகவே மாட்டார். ஆனால் நீங்கள் கரெக்டாக லெசன் எடுக்கிற டைமு கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயிடுவார். வந்து உட்காந்துட்டு லெசன் நடத்துங்க அப்படின்னு சொல்லுவார். கடவுளே, சரி இதை விட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான கிளாஸஸில் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் அண்ணிக்கிட்ட அப்படி சொல்கிறீங்க. ஐயோ அண்ணி, அந்த மனுஷத்தோட தாங்க முடியல, மற்ற டைம்லலாம் கிளாஸ் பக்கமே வரதில்லை, ஆனால் நான் லெசன் எடுக்கும் போது மட்டும் கரெக்டாக வந்துடுவார். என்னடி சொல்கிறேன்? ஆமாம் அண்ணியாரே. ஒருவேளை அந்த மனுஷனுக்கு சீச்சி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அந்த மனுஷன் சரியான சிறுமூஞ்சி. அவர்கிட்ட ஒரு நாள் திட்டு வாங்கலான்னா கூட எனக்கு பொழுது போகாது, அந்த திட்டு வாங்கிட்டே எனக்கு பொழுதே போகணுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நீ சொல்கிறபடி பார்த்தா மற்ற டைமில் உன் கிளாஸ் பக்கம் வருதில்ல, ஏன் நீ லெசன் நடத்தும் போது மட்டும் அவர் உன் கிளாஸ் பக்கம் வரணும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நீ லெசன் நடத்தும் போது லெசனில் தான் கவனம் இருக்கும், அவர் மேலே எங்கே கவனம் இருக்கும்? லெசன் நடத்தும் போது லெசன் மேலே தான் கவனம் இருக்கும், அவரை எதுக்கு நான் பார்க்கணும்?
அதே தான், நீ லெசனில் கவனமாக இருக்க, ஆனால் அவர் ஹோம் மேலே கவனமாக இருப்பார். என்ன நீ அதை சொல்கிற? யோசிச்சு பாரு. ஏன் நீ லெசன் எடுத்தும் போது மட்டும் கரெக்டாக வரணும், உன்னை ரசிக்க தான் அவர் வராரு. அண்ணியாரே அப்படிலாம் பேசாதீங்க. பின்னடி நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது. இல்லை அண்ணியாரே, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டு தான் இருப்பார். அவர் போய் என்னை எப்படி இப்போ பார்த்தாலும் நீ அந்த கோமா இருக்கிற சைடே பார்க்குற. கொஞ்சம் அவரோட அந்த சாஃப்ட் கார்னரையும் பாரு. அவரோட சாஃப்ட் கார்னரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இந்த ஸ்கூல்லையும் யாரும் பார்த்ததே இல்லை. புரியுதா? இதோ சொல்லி என் மனசை குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அண்ணி எனக்கு தெரிஞ்சு அது இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இங்கே அதை நினச்சி உங்களுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வரல. ஐயோ, இந்த அண்ணி வேறு என் மனசை வேறு குழப்பி விட்டாங்களே. வையணும் அப்படிலாம் இருக்காதடி, நீ ஆல்ரெடி லவ் பண்ணுற, ஓகேவா? நான் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் உங்கள் மனசை குழம்பி வரும், விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து இன்றைக்கி வந்து டக்குன்னு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. ஸோ இப்போ எத்தனை மணிக்கு? எப்போவுமே நீங்கள் போகிறது 9 மணிக்கு, இல்லை 9:10. இப்போ கரெக்டாக 8:50க்கு உள்ளே நுழைஞ்சிட்டிங்க. அப்பா, ஒரு வேலையை இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டேன். எப்போவுமே 9:10 இல்லை 9 மணிக்கு வர ஆள் இன்றைக்கி 8:50 வந்துட்டேனே அப்படி சொல்ல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. இப்போன்னு பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக ஃபோன் அடிக்குது. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு. இவன் நான் எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறா? ஹலோ, என்னடி விஷயம்? வயன், ஏன்டி ஏன் இப்படி பதட்டமாக பேசுகிற? எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வரியா? எங்கே? இங்கே பஸ் ஸ்டாப்பில். உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்கறதுக்குள்ள டக்குன்னு ஃபோன் கட்டு. ஐயோ, இப்போ என்ன பண்ண தெரியலையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஸ்கூட்டி எடுத்து வெளியே போயிட்டீங்க. எங்கள் தயங்க பார்த்துருப்பாரு, எதுக்கு இவ்வளோன்னு திரும்பி வெளியே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வந்து பஸ் ஸ்டாப் போகிறீங்க. எங்கே என்ன கூட்டத்தை காணும், ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு பின்னாடி இருந்து யாரை கூப்பிட்றாங்க. அப்படி சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு, ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கடி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. ஒன்றும் ஆகலை. அது சாரி. என்ன சாரி? அது என்னோடய ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிடுச்சு, பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன், அதான் ஒன்று கூப்பிட்டேன். அதுக்கு நார்மலாக கூப்பிட்ருக்கலாமே. இல்லை, அது உன்னை சீக்கிரமாக வர வைக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. டைம் பார்த்தா இப்போ 8:55. சீக்கிரம் ஏறி தோலை போகணும், சீக்கிரம் ஸ்கூலுக்கு அப்படின்னோடனே டக்குன்னு ஏறி உட்காந்துட்டா. ஜல்ல நீங்கள் போயிருப்பீங்க. கரெக்டாக 9 மணிக்கு, அதாவது 9:10க்குள்ளே ரீச் ஆகிட்டீங்க. டைம் பார்க்குறீங்க 9:10. அப்படியே முறைக்கிறீங்க. இன்றைக்கி உன்னால் நான் திட்டு வாங்க போகிறேன். ஒரு நாளாவது அந்த திட்டு வாங்காமல் தப்பிக்கலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி நல்ல திட்டு வாங்க போகிறேன் உன்னால், வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. எங்கள் தயாங்க அப்படியே வந்து உங்கள் முன்னாடி வராரு. போச்சுப்போ வராரு, செத்துட்டம்போ. நீங்கள் அப்படியே ஸ்கூட்டியை தள்ளிகிட்டே வரீங்க. எங்கள் தயாங்க அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிறாரு. அது சார், எதுக்கு நீ ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு திரும்பி போனீங்க? எதுக்கு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு திரும்பி வெளியே போனீங்க? அது சார், இவங்கள கூட்டிகிட்டு வரதான். ஏன் உங்களுக்கு காலில் நல்லா தானே இருக்குது, ஏன் உங்களால் வர முடியாதா? அது பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டா சார், அதனால தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் திட்டவே இல்லை. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே ஷாக்கு. போங்க இதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கை நிறுத்திட்டு நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. அப்படியே நீங்கள் 2 பேர் பார்த்துக்கிறீங்க. என்னடி உள்ளே போக சொல்லிட்டாரு, எதுவுமே திட்டலை? திட்டாதே, நல்ல விஷயம், வா அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்குள்ளே போய்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சடன் சேஞ்சாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் அப்படி திட்டினவர் எனக்கு ஏன் திட்டல? ஒருவேளை அந்நியார் சொன்ன மாதிரி இருக்குமோ? சீச்சி, அப்படிலாம் இருக்காது. அவர் நான் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கிறது பார்த்துருக்காரு, அதனால் இறக்கப்பட்டு விட்டுட்டார். என் சைடில் வந்து நியாயம் இருந்துச்சு, அதனால தான் என்னை திட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும், அட்டென்ட் பண்ணுறீங்க. நான் தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ஏற்கனவே லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அந்த பையன் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து காஃபி ஷாப் போயிருப்பீங்க. எப்போவுமே வந்து நீங்கள் லேட்டாக போகிறதா வழக்கம். ஆனால் வந்து இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க. அவர் வந்து
இன்றைக்கி என்ன சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. நீங்கள் பார்த்தா டைரெக்டாக வந்து காஃபி ஷாப் தான் போயிருப்பீங்க. அங்கே பார்த்தா அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசுனது, எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன். சரி வா உள்ளே போகலாம். அப்புறம் என்ன விஷயம், என்ன நேரில் பேசுன்னு சொன்னேன்? அது பையன் சொல்லு, இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே பெண்ணை பார்க்குறீங்க, என்ன பேசுகிறீ நீ? ப்ராங்க் பண்ணுறியா? சே, நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ப்ராங்க் தானே இது? ப்ராங்க் இல்லை பையன், நான் சீரியஸாக சொல்கிறேன். சீரியஸாவா? ஏன், எதனால்? நான் ஏதாவது உன்னை பார்த்துக்கிறதுல குறைச்சிட்டேன்னா? அப்படிலாம் இல்லை, நீ என்னை பார்த்துக்கிறதுல என்ன குறைய வைக்கல. அப்போ ஏன் பிரேக்கப்பு? நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராத பையன். ஏன் இங்கே பாரு, ஒத்து வராதனா ஒத்து வராது, நீ எனக்கு செட் ஆக மாட்டேன். ஏன்? அதுக்கு ரீசன் ஏன்னா எனக்கு இப்போ ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மேலே லவ் இல்லை, இப்போ வேறு ஒருத்தர் மேலே அந்த லவ் திரும்பிடுச்சு. என்ன? அதான் சொல்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு ஒன்று ஏமாற்ற விருப்பம் இல்லை. நீங்கள் டக்குன்னு இந்த அப்போனா இத்தனை நாள் என்கிட்ட பேசினது எல்லாமே பொய் தான். அப்படியே கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் வருது. டக்குன்னு உங்கள் பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. ஸோ அவரைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து அவர் கண் முன்னாடி அப்படியே டாராக கிழிச்சு போடுறீங்க. நீ இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனிவேஸ், குட் பை. அது வயன் பார், கையை விடு, அரைஞ்சிட போகிறேன், சரியா? கையை விடு. அந்த மனுஷன் அப்படி பொறுமையாக கையெடுக்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுனே தெரியல. டக்குன்னு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறீங்க. அந்த உங்க கூட ஸ்கூலில் இருப்பாங்களா, அவங்க கிடையாது, இவங்க வேறு. ஹலோ, ஏய் எங்கடி இருக்க? நீ எங்கே இருக்க? ஏய், ஏன் வாய்ஸ் லைட்டாக கிராக் விட்ட மாதிரி இருக்குது? நீ எங்கே இருக்க சொல்லு. நான் இங்கே பக்கத்தில் ஒரு பப்பில் இருக்கேன், நான் அங்கே வரேன். என்னாச்சு? நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது. நாங்கள் வரேன். என்னாச்சு இவளுக்கு? ஸோ ஃபோன் கட்டாயிருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த பப்புக்கே போயிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஏய் என்னடி ஆச்சு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வரவே மாட்டேன், ஏன் இங்கே வந்திருக்கேன்? அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே ட்ராப்லெட் சொல்லுது. ஏய் என்னாச்சு? டக்குன்னு அவளை ஹக் பண்ணிட்டு, அவன் என்னை ஏமாத்திட்டா. யாரு? வினோத். வினோத் உன்னை ஏமாத்திட்டானா? ஆமாம். என்ன சொல்கிறானா, எனக்கு இப்போ உன் மேலே லவ் இல்லை, அந்த லவ் வேறு ஒருத்தர் மேலே திரும்பிடுச்சு, ஐம் சாரி அப்படின்றான். ஏய் என்னடி சொல்கிறேன்? அவன் ஃபோன் நம்பர் கொடு. இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ இத்தனை மாதம் என்னை ஏமாத்திருக்கான் தானே அர்த்தம். நான் எவ்வளோ பெரிய முட்டையில் வந்திருக்கேன் பாரு. அம்மால எவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். ஆனால் அவனே இப்போ கடைசியில் என்னை விட்டுட்டு போயிட்டான். என்னால் சுத்தமாக அதை பேர் பண்ணிக்கவே முடியல. சரி 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 விடு. இங்கே மேம் அவங்க ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லும் போது டக்கு நீங்கள் அந்த கிளாஸ் எடுத்து கல்பாடிச்சிட்டிங்க. வயன் என்ன நீ பண்ணுற? இதெல்லாம் குடித்தா மனசில் இருக்கிற வலி குறைன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாட்டிலே இருக்கும். டக்குன்னு அதை எடுத்து கல்பாடிச்சிட்டிங்க. வயன் என்ன நீ பண்ணுற? அவளால் அவங்கள தடுத்து நிறுத்தவே முடியல. என்ன நீ பண்ணுற? நீ என் கூட சேர்ந்தாடி, நல்லா இருக்குப்பா. இதை குடிச்சோடனே மனசில் இருக்கிற வழியில் கொஞ்சம் பறந்து போன மாதிரி இருக்குது. லூஸ் மாதிரி பண்ணாதடி. இப்போ எப்படி வீட்டுக்கு போவ? வீட்டில் வேறு கூட்டு குடும்பம் வேறு, பார்த்துக்கலாம். எங்கள் அப்பா டெய்லியே குடிச்சிட்டு வராரு. நான் ஒரு நாள் குடிச்சிட்டு போனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. லூஸ் மாதிரி பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு இருக்காங்க. வாடி இந்த தருணத்தை செலிப்ரேட் பண்ணலாம். செலிப்ரேட்டா? ஆமாம், எனக்கு பிரேக்கப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளாடிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டால் உங்களை கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ அவ்வளோமே போதையில் இருக்கா. அவங்களுக்கு முன்னாடியே அவள் குடிச்சிருப்பான். ஐயோ என்ன பண்ணுறது, எனக்குமே போதையாக இருக்குது, ஐயோ வேறு எப்படி பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அவள் தலை வலிக்குது.
நீங்கள் போதையில் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல, லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அதில் பப்லேருந்து வெளியே போயிட்டீங்க நீங்கள். இங்கே எல்லாருமே வந்து டைம் ஆக வெளியே போக நீங்களுமே எப்படி தெரியாமல் வெளியே போயிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே பப்லேயே மயக்கமாயிட்டா. நீங்கள் அப்படியே வெளியே நடந்துகிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போ தானே ஃபஸ்ட் டைமு. ஸோ மட்டையாயிட்டு எங்கெங்கேயோ ரோட்லேயே விழுந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே எனக்கு பிரேக்கப்பு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வளாரிட்டே எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே யாரோ டக்குன்னு உங்களை தூக்குறாங்க. யாரை நான் தூக்குறது? உணங்க எனக்கு தூக்கம் வருது. ஆனால் யாருன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் கண்ணு நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த போதையில் வந்து கிளார் அடிக்குது. யார் நீ? எதுக்கு என்ன இப்படி தூக்கிட்டு போகிறேன்? எங்கே தூக்கிட்டு போகிறேன்னா வீட்டுக்கா? என்னோடய வீடு உனக்கு எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு நீ யார்? உன்னோட ஃப்ரெண்டு. என்னோட ஃப்ரெண்டா? அப்பயே வாய்ஸ் இவ்வளோ டீப்பாக இருக்குது. ஏன் டீப்பானா உன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது? ஃப்ரெண்டாக இருக்கலாம் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒத்து பார்க்குறீங்க. என்னாச்சு? நீ பார்க்க எங்கள் சிடுமூஞ்சி எச்ச மாதிரியே இருக்கு. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, கிந்தாயாங் தான். என்ன? ஆமாம், அந்த சிடுமூஞ்சி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னை திட்டவே இல்லை. அப்படியா? ஆமாம். என்ன ஒரு அதிசயமோ தெரியல, இன்றைக்கி என்னை திட்டவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா விளையாடிட்டே வரீங்க. அந்த மனுஷன் எல்லாமே காதில் வாங்கிட்டே வராரு. ஒரு வேளையை நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வந்து சேர்ந்துட்டீங்க. வீடு வந்துடுச்சு, உள்ளே போ. எப்படி உள்ளே போகிறது? எப்படி உள்ளே போகிறதா? சரி ஃபோன் கொடு. எதுக்கு ஃபோனை கொடு? ஸோ உங்கள் ஹேண்ட்பேக்கை நீங்கள் மாட்டிகிட்டு நேக்காக தான் வந்திருப்பீங்க. சொல்லுங்க, இந்தா ஃபோனு. உன் கை கொடு. எதுக்கு? ரிங்கு போட போறியா? ஆனால் இங்கே நடு ரோட்டில் நான் வந்து ரிங்கு போட விட மாட்டேன். ஃபேமிலி முன்னாடி தான் என் கையில் ரிங்கு போடணும். பைத்தியம் மாதிரி பண்ணாத. உன் கையில் இருக்கிற அந்த தம்பு வச்சா தான் இந்த ஃபோன் அன்லாக் ஆகும். ஓ இந்தா அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறீங்க. அந்த கையை வச்சு அப்படியே ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா உங்கள் அண்ணின்னு இருக்குது. லாஸ்ட்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறது உங்கள் அண்ணிக்கிட்ட தான். உங்கள் அண்ணிக்கு அப்படியே ஃபோன் பண்ணுற இந்த விஷயம்லாம் சொன்னோன்னே உங்கள் அண்ணி கடன்னு மெதுவாக வராங்க. வயனு என்னடி பண்ணி வச்சுருக்க? அண்ணி என்ன பண்ணுறீங்க இங்கே? நீங்களும் குடிக்க வந்திருக்கீங்களா? ஐயோ என்ன இப்படி வளர்றா? ஐயோ என்னடி இப்படி ஸ்மெல் அடிக்குது? என்ன தடி குடிச்சு தொலைச்ச? தெரியல அண்ணி, ஏதோ எடுத்து கப்புன்னு அடிச்சிட்டேன். எதுக்காக இப்படி பண்ண? பிரேக்கப் ஆகிடுச்சு, அதனால இப்படி பண்ணேன். பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி ஷாக்கு. இருங்க அண்ணி ஒரு நிமிஷம். என்னது? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். உனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுமே. அதெல்லாம் தேவையில்ல, பரவாயில்ல. இல்லை, நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும். என்னது? அவர் அப்படியே என்னதுன்னு கேட்டோடனே டக்குன்னு நீங்கள் ஏக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்பில் முத்த வச்சுருப்பீங்க. கண்ணி அப்படி பேர்னு பார்த்துருப்பாங்க. என்னை சேஃபாக கொண்டு வந்து விட்டதுக்கு நன்றி, பை பை, வா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அன்னிக்கு தோல் மேலே கை போட்டு வா போகலாம் அப்படின்னு போகிறீங்க. இங்கே தயாங்க அப்படியே பேனிக்கிறாரு. அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. சரி நீங்கள் அப்படியே போய் தூங்கியிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆகுது. தலை ரொம்ப வலிக்குது. இரு, எப்படி வீட்டுக்கு வந்தேன்? என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட் எடுத்து நெத்தியில் தேய்ச்சிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. உங்கள் அண்ணி உங்களை பார்த்தோன்னே அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. எதுக்கு அந்த அண்ணி இப்படி முறைச்சிட்டே இருக்காங்க? அண்ணி அப்படின்றீங்களா? அப்படின்னு சொல்லி போகிறாங்க. என்னாச்சு அண்ணி? அப்படியே உங்களை கைப்பிடிச்சி தரன்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு? ஏண்டி எதுக்குடி இப்படி குடிச்சேனா? அது எனக்கு தெரியும். அது பிரேக்கப் ஆகிடுச்சு. எப்படி? ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க, அதுக்கு குடிப்பியா? நான் இதனால சரியாக போச்சு. ஏதோ எதுக்கா நீ இப்படி வைப்புறீங்க? அதான் என் ஃப்ரெண்டு கரெக்டாக கூப்பிட்டு வந்து விட்டால. உன் ஃப்ரெண்டு எங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டான்? அப்போ ஒரு பையனை உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டான். என்ன? ஒரு பையனா? ஆமாம். அதுவும் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க தெரியுமா? நேற்று என்ன பண்ண? தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அவன் லிப்பில் நீ முத்த வச்ச. நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. அந்த பையன் நிஜமாக யாருன்னு தெரியலையா? தெரியல, ஆனால் பார்க்க ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருந்தான். அப்படியா? ஆமாம். ஐயோ போதையில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்?
அண்ணி நிஜமாக அந்த பையன் யாருன்னு தெரியல. ஸோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சொல்லிட்டு அப்படியே ரூம் போயிருப்பீங்க. பார்த்தா உங்கள் ஃபோனை காணும். எங்கே இந்த ஃபோனை காணும்? ஐயோ, ஒருவேளை அந்த பையன்கிட்ட இருக்குமோ? அச்சோ, அந்த பையன் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படி சொல்லிட்டு இருந்துருக்கீங்க. ஸோ இதோடு இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன். அனியசையும் அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். பாய் பாய். ரொம்ப நாள் கழிச்சு டப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. பாய் பாய். na 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 na